वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुतुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 17 இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல நாம ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறது 4வது பிரகரணத்துல வெஞ்சன சந்திக்கு கீழே இருந்துருக்கு. அந்த வெஞ்சன சந்தியில முதல் என்ன பார்த்தோம்? ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன சூத்திரம்? ஸ்தோஸ்துனாஸ்டுஹு அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம்? ஸ்டுனாஷ்டுஹு அப்படிங்கிற சூத்திரம். ஸ்தோஹோ ஸ்டுனாயோகே ஸ்டுஹு ஸ்யாத் அப்படிங்க. சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹா. அதே மாதிரி தவர்கஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் டவர்கஹ ஆதேசோ பவதின்னு பார்த்தோம். தவர்க்கத்துக்கு கிரமமா டவர்க்கமானது ஆதேசமா வருது. அதுதான் ஸ்துத்வ சந்திஹி. ஸ்டூனால என்ன அர்த்தம்? ஷகார டவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 5 வர்ணங்கள் ட ட ட ட ந, இதுதான் ஆதேசமா வருது. அப்படி அந்த அக்ஷரங்கள் ஆதேசமா வரக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறதாக நம்ம என்ன பண்ணோம்? கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஜஸ்துவ சந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நாம ஒரு சுபாஷிதத்தோட தான் அந்த வகுப்பை தொடங்கின்னு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜஸ்வ சந்தி அப்படிங்கிற சந்தியை நாம பார்க்கலாம். தாத்ருத்வம் பிரியவக்திருத்வம் தீரத்வம் உச்சிதஜ்ஞதா அபியாசேன ந லப்யந்தே சத்வாரஹ சகஜா குணாஹ. தாத்ருத்வம் பிரியவக்திருத்வம் தீரத்வம் உச்சிதஜ்ஞதா அபியாசேன ந லப்யந்தே சத்வாரஹ சகஜா குணாஹ அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, தாத்ருத்வம் அப்படின்னாக்கா பிறருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கு என்ன பேர்? அந்த குணத்துக்கு ஈகைன்னு பேர். ஈகைனா பிறருக்கு கொடுத்து உதவுறது, அதுதான் தாத்ருத்வம். அடுத்தது பிரியவக்திருத்வம், பிரியமா பேசுறது, இன்பமா பேசுறது, இன்பமா சொல்லக்கூடிய சொல்லு. தீரத்வம், தீரத்துவம் எனது தைரியம். உச்சிதஜ்ஞயா, உச்சிதம்னா என்னன்னாக்கா இது நல்லது இது கெட்டது, நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த காரியத்தை எப்படி அவ அணுகுவா அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பேரு? நன்மையும் தீமையும் அறியக்கூடிய அறிவு. இந்த 4 விஷயம். எந்த 4 விஷயம்? ஈகை, இன்பமா பேசுறது, பிரியமா பேசுறது, தீரத்துவம் தைரியமா இருக்கிறது, உச்சிதஜ்ஞதா நன்மை தீமைகளை அறியக்கூடிய அறிவு. இந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 குணங்களுமே தன்னுடனே குணங்களாகவே இருந்திருக்குமே இருந்திருக்குமே தவிர மற்றவளால கற்றுக் கொடுக்கறது இல்லை. அது என்ன சொல்றா? தானாகவே பிறக்கும் போதே கூட பிறந்திருக்கணுமா, இதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து வர்றது அப்படிங்கிறது கிடையாது. இந்த 4 விஷயங்கள், இந்த 4 விஷயங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, பிறந்த தன்னுடனே பிறந்த குணங்களாகவே இருக்கணுமே அன்றி பிறரால கற்றுக் கொடுத்து வருவது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். தாத்ருத்வம் பிரியவக்திருத்வம்
தீரத்வம் உச்சிதஜ்ஞதா அபியாசேன ந லப்யந்தே சத்வாரஹ சகஜா குணாஹ. என்னென்ன சொல்றார்? ஈகை, பிரியமா பேசுறது, பிரியமா சொல்லக்கூடிய இன்பமா சொல்லக்கூடிய சொற்கள், இனிமையான சொற்கள், தைரியம், நன்மை தீமைகளை அறியக்கூடிய அறிவு, இந்த நான்குமே தன்னுடன் பிறந்த குணங்களாகவே இருக்குமே தவிர மற்றவர்களால கற்றுக் கொடுத்து வருவது அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இயல்பாவே இருக்கணும்ன்றா, பிறக்கும் போதே நம்ம கூடவே பிறந்திருக்கணும். அதெல்லாம் தாத்ருத்வம், பிரியபக்திருத்வம், தீரத்வம், உச்சிதஜ்ஞதா, இந்த நான்கும் அபியாசேன லப்யந்தே, பழகி சொல்லி கொடுத்து வருவது இல்லை. சத்வாரஹா, இந்த நான்கும் சகஜா குணாக, தன்னுடன் பிறந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். தாத்ருத்வம், பிரியபக்திருத்வம், தீரத்வம், உச்சிதஜ்ஞதா அபியாசேன லப்யந்தே சத்வாரஹா சகஜா குணாக அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஜஸ்வசந்திஹி அப்படிங்கிற சந்தியை. ஒரு வகுப்புலையும் நாம ஒரு டாபிக் தான் எடுத்துக்கிறோம். நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. அப்பதான் நமக்கு நிறைய சந்திகள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். குழப்பம் இல்லாம, கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ரீதியில பாருங்க, ஜஸ்வசந்திஹி. ஜஸ் அப்படின்னா என்ன? அது பிரத்யாகாரம். அதுல என்னென்ன வர்ணங்கள் இருக்கு? ஜ ப க ட த. ஜ ப க ட த. அது என்ன பண்ணிருக்கா? வெஞ்சர வர்ணமா சொல்லியிருக்கா. இஜ்ஜு, இப்பு, இக்கு, இட்டு, இத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு தான் ஜஸ்ன்னு பேர். இந்த வர்ணங்கள் தான் ஆதேசமா வரப்போறது. எந்தெந்த வர்ணங்களை எடுத்துட்டு இந்த வர்ணங்கள் ஆதேசமா வரும், அதுக்கு என்ன நிமித்தம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, இந்த இதுக்கு என்ன சூத்திரம்னாக்கா ஜலாம் ஜசோந்தே அப்படிங்கிறது சூத்திரம். என்ன சூத்திரம்? ஜலாம் ஜசோந்தே. 8வது நம்பருக்கு அந்த ஃபுட் நோட்ஸ்ல நம்பர் 8ல இருக்கக்கூடிய சூத்திரத்தை பாருங்க. ஜலாம் ஜசோந்தே என்ன அர்த்தம்? பதாந்தே ஜலாம் ஜசஹா சிஹு. சரி, ஜல்லுக்கு ஜஸ் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஜல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு புரியும். ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், பிரத்யாகாரம்னா சுருங்க சொல்லுதல். அச்சுன்னு சொன்னா அ ஈ உருளு ஏவோ ஐயோ, அதுக்கு தான் அச்சுன்னு பிரத்யாகாரம்னு பேர். அந்த மாதிரி இங்க ஜஸ்ன்னு சொன்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஜ ப ஜ ப க ட த, இதுக்கு தான் ஜஸ்ன்னு பேர். சரி, இது எப்போ வரப்போறது, எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஞமங்கணனானு வர்ஜயித்வா பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம். என்ன முதல் கண்டிஷன் என்ன கொடுக்குறா பாருங்க? ஞமங்கணனானான் வர்ஜயித்வா. இப்ப இந்த ஞமங்கணனான்றது என்னன்னாக்கா ஒரு வர்க்கத்தினுடைய பஞ்சமகா வர்ணகா, 5வது எழுத்து அக்ஷரம். ஞ ம ங ந ந. ஒரு வர்க்கத்திலையும் 5வதாக இருக்கக்கூடிய வர்க்கங்கள், வர்ணங்கள். வர்ஜயித்வா அப்படின்னு அர்த்தம், விட்டு விட்டு. தியக்த்வா இத்யர்த்தா. வர்ஜயித்வானா தியக்த்வா. எந்தெந்த வர்ணங்களை தியக்த்வா? ஞ ம ங ந நான், இந்த வர்ணங்களை வர்ஜயித்வா பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம். ஒரு பதத்தினுடைய அந்தம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? பதத்தினுடைய அந்தம், இன்னொரு பதத்தினுடைய தொடக்கம். இதுக்கு பதத்தினுடைய அந்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா, இது பூர்வமா சொல்றோம், அதை பரமா சொல்றோம். ஒரு பதத்தினுடைய அந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம். வர்க்கீய வெஞ்சனம் என்னது? க க கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். இதுல 5வது வர்ணத்தை விட்டுறணும். அப்ப என்னென்ன வர்ணங்கள் மிஞ்சும்? க க க க, அவ்வளவுதான்.
ச ச ஜ ஜ அவ்வளோதான். ட ட ட ட அவ்வளோதான். அதே மாதிரி த த த த, அதே மாதிரி ப ப ப ப. கடைசியில் எல்லா வர்ணத்தையும் விட்டுட்டேன், 5வது வர்ணங்களை விட்டுட்டேன். அப்படி பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம். வர்க்கீய வெஞ்சனம் என்ன நினைச்சுப்போம்? தவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் 5 வர்க்கத்தோட வர்ணம் எல்லாமே வெஞ்சன வர்ணம் தானே அப்படின்னு தான் நினைச்சுப்போம். அதுக்கு தான் முதலே என்ன சொல்றாரு பாருங்க, ஞமகணனானு வர்ஜயித்வா. அந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய 5வது எழுத்தை விட்டு விட்டு மற்ற வர்ணங்களுக்கு என்ன பேரு? வர்க்கீய வெஞ்சனம் பேரு. அந்த வர்க்கீய வெஞ்சனம் என்னென்ன வர்ணங்கள் சொல்ற நல்லா கவனிங்க. க க க க, ச ச ஜ ஜ, ட ட ட ட, த த த த, ப ப ப ப. அவ்வளவுதான். இந்த வர்ணங்கள், இந்த வஞ்சனானா இதை காட்டிலும் ஸ்வரே மிருதுவஞ்சனேச்ச அசிபரே, மிருதுவஞ்சனமான ஸ்வரம் அந்த வர்ணங்கள் பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கீய திருதீய வஞ்சனம் ஆதேசோ பவதி. எப்படி? இப்ப பிரதம வர்க்கீய வஞ்சனம் பாருங்களேன். க இருக்கு, அதனுடைய திருதீய வர்ணம் எது? க. ச இருக்கு, அதனுடைய திருதீய வஞ்சனம் எது? ஜ. ட இருக்கு, அதனுடைய திருதீய வஞ்சனம் எது? ட. அதே மாதிரி த இருக்கு, அதனுடைய திருதீய வஞ்சனம் எது? த. அதே மாதிரி ப, இது பிரதம வஞ்சனம், அதனுடைய திருதீய வஞ்சனம் எது? ப. அதுதான் அங்க ஜஸ்ன்னு கொடுத்திருக்காரு ஆரம்பத்திலேயே. ஜஸ்னா என்னது? ஜ ப க ட த. இதுதான் ஒரு வர்க்கத்தினுடைய திருத்தீய வர்ணங்கள். இதுதான் ஆதேசமா வரப்போறது. எப்ப ஆதேசமா வரப்போறதுனாக்கா, ஞமகணனானு வர்ஜயித்வா அப்படின்னு என்ன அர்த்தம்? வெஞ்சன வர்ணத்தில் இருக்கக்கூடிய வர்க்கீய வெஞ்சனத்தில் இருக்கக்கூடிய 5வது வர்ணங்களை விட்டு விட்டு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம், அந்த பதத்தினுடைய கடைசி லெட்டரா வர்க்கீய வெஞ்சனமானது இருந்ததுன்னா, வர்க்கீய வெஞ்சனம் என்னது? 5வது வர்ணத்தை விட்டுட்டு மற்ற கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம் இருக்கக்கூடிய வர்ணங்கள், அதை காட்டிலும் ஸ்வரமாக இருக்கக்கூடிய மிருதுவஞ்சனேச்ச அசி, ஸ்வரமோ அல்லது மிருதுவஞ்சனமா இருக்கக்கூடிய அசியோ பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கீய திருதீய வெஞ்சனம் ஆதேசோ பவதி. அந்தந்த வர்க்கங்களுடைய எழுத்துக்களுக்கு பதிலா என்ன வர போறது? அந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய 3வது எழுத்து, அதான் என்னது? ஜ ப க ட த. இந்த வர்ணங்களானது ஆதேசமா வரும். அவசானேது தத்தத் வர்க்கீயம். அடுத்த பேஜுக்கு. ரொம்ப சுலபமான விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம். பிரதமம் திருதீயம் வா வெஞ்சனம் ஆதேசோ பவதி. ஷகாரஸ்யாபி டகாரோ பவதி. அவசானேது டகாரோ டகாரோ வா. இப்ப பாருங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, வர்க்கீய வெஞ்சனத்தை காட்டிலும் பரமான ஸ்வரமோ அல்லது அஷோ பரமா இருந்ததுன்னா அந்தந்த வர்க்கத்தினுடைய எழுத்துக்கு 3வது வர்ணமானது ஆதேசமா வர. இப்ப உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும் பாருங்க. வாக்கு பிளஸ் ஈஷா. வாக்குன்னு சொல்லும் போது அந்த வாக்குன்ற அந்த பதத்தினுடைய அந்தத்துல என்ன எழுத்து இருக்கு? இக்கு இருக்கு. இது வர்க்கீய வெஞ்சனம் தான். வர்க்கீய வெஞ்சனத்துல ஒரு அக்ஷரம் இக்கு. சரி, ஈஷான்னு சொல்லும் போது ஸ்வரமான அக்ஷரமானது பரமா இருக்கு, ஈ. சரி, என்ன வர போறது? ககாரஸ்ய ஸ்தானே தத்தத் வர்க்கீய திருதீய அக்ஷரம் எனது ககாரஹா ஆதேசோ பவதி. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? வாகீஷா, வாக்கு பிளஸ் ஈஷா ஈக்குவல் டு வாகீஷா. இது ககாரஸ்ய உதாகரணம். அடுத்தது சவர்க்கத்துக்கு பாருங்க. அச்சு பிளஸ் அந்தஹ, அச்சு பிளஸ் அந்தஹ. அச்சுன்னு சொல்லும் போது பதாந்தே என்ன இருக்கு? இச்சு இருக்கு. வர்க்கீய வெஞ்சனமா அது? ஆமா, வர்க்கீய வெஞ்சனம். சரி, அதை காட்டில என்ன பரமா இருக்கு? ஸ்வரவர்ணமானது பரமா இருக்கு. அந்தஹான்னு சொல்லும் போது அகாரம் பரமா இருக்கு. அப்போ அந்த
वर्गीय व्यंजन चकारस्य स्थाने तत् वर्गीय तृतीयाक्षरः आदेशो भवति. அப்ப என்ன வரும்? சவர்க்கத்தினுடைய மூன்றாவது அக்ஷரம் ஜ. அப்ப எப்படி ரூபம் சித்திக்கும்? அச்சு பிளஸ் அந்தஹ அஜந்தஹ இது ரூபம் சித்தியதி. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி மதுலிட் பிளஸ் அஸ்தி. மதுலிட்டுன்னு சொல்லும்போது பதாந்தே என்ன இருக்கு? லிட்டு இட்டு இருக்கு. டகாரம் அது மிருது, அது வந்து வர்க்கீய வெஞ்சனம். அஸ்தின்னு சொல்லும்போது அகாரம் ஸ்வரம் பரமா இருக்கு. அந்த டகாரஸ்ய ஸ்தானே தத் வர்க்கீய டகார ஆதேசோ பவதி. அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? மதுலிடஸ்தி. மதுலிட்டு பிளஸ் அஸ்தி மதுலிடஸ்தி இது ரூபம் சித்தியது. ஜகத் பிளஸ் ஈஷா. ஜகத் பிளஸ் ஈஷா ஜகதீஷா தகாரஸ்ய ஸ்தானே தகாரஹ ஆதேசோ பவதி. அது ஜஸ். இது எல்லாமே ஜஸ்ல இருக்க வர்ணங்கள் தான் பாருங்க. ஜபகடத இதுக்கு பேரு ஜஸ். இந்த வர்ணங்கள் ஆதேசமா வந்ததுன்னா அந்த சந்திக்கு ஜஸ்துவ சந்திஹின்னு பேர். அவ்வளவுதான். ஜகத் பிளஸ் ஈஷா ஜகதீஷா. அடுத்தது பகாரம். ஏன்னா கவர்க்கம் பார்த்துட்டோம். ககாரம் சகாரம் டகாரம் தகாரம். கடைசியா இருக்கிறது பகாரம். அந்த பகாரத்துக்கு என்ன உதாரணம்? சுப்பு பிளஸ் அந்தம். சுப்பு பிளஸ் அந்தம். ஸோ பகாரம் வந்து அந்த பதத்துடைய அந்தமா வர்க்கீய வெஞ்சனம் இருக்கு. வர்க்கீய வெஞ்சனம் இருக்கு. அந்த வர்க்கீய வெஞ்சனம் அது என்னது? ஜகத்து தகார். அந்த தத்தத் வர்க்கீய திருத்தீயாட்சரம் ஆதேசமா வருதுன்னா பகாரத்தினுடைய மூன்றாவது வர்ணம் என்னது? ப. அப்போ சுப்பு பிளஸ் அந்தம் சுபந்தம் இது ரூபம் சித்தியதி இல்லையா? ககாரத்துக்கு என்ன உதாரணம்? வாக்கு பிளஸ் ஈஷா வாகீஷா. அச்சு பிளஸ் அந்தஹ அஜந்தஹ. மதுலிட் பிளஸ் அஸ்தி மதுலிடஸ்தி. ஜகத் பிளஸ் ஈஷா ஜகதீஷா. சுப்பு பிளஸ் அந்தம் சுபந்தம். கிளியரா? இப்ப பாருங்க, அந்தந்த வர்க்கத்துக்கு கடைசியா அந்த வர்க்கத்தினுடைய வர்க்கீய வெஞ்சனத்துல முடியும் பொழுது அந்த வர்க்கத்தினுடைய மூன்றாவது வர்ணமானது ஆதேசமா வரும். அப்படி ஆதேசமா வரக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? ஜஸ்துவ சந்திஹி அப்படின்னு பேரு இல்லையா? உதாரணம் பார்க்கும்போது நமக்கு ஸ்பஷ்டமா புரியுது. எந்த குழப்பமும் இல்லை. ஜஸ்வ சந்திஹி ஜல்லுக்கு ஜஸ் ஆதேசமா வருது. எப்போ? ஸ்வரம் பரமா இருக்கும் பொழுதோ அல்லது மிருது வஞ்சனம் பரமா இருக்கும் பொழுதோ இந்த ரூபமானது சித்திக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தது என்ன பாருங்க. வர்க்கீய வெஞ்சனானி பிளஸ் மிருது வெஞ்சனம் அஷ் பரமா இருக்கும் பொழுது ஜஸ் ஆனது ஆதேசமா வருது. எப்படி? வாக்கு பிளஸ் விவகாரா வாக் விவகாரா. வாக்குன்னு சொல்லும்போது ககாரம் அந்தமா இருக்கு பதாந்தத்துல வர்க்கீய வெஞ்சனம். விவகாரகான்னு சொல்லும்போது மிருது வெஞ்சனம் இவ்வு சேரும் பொழுது என்னது? வாக் விவகாரா இது ரூபம் சித்தியதி. அச்சி பிளஸ் வர்ணஹா அஜ்வர்ணஹா இது ரூபம் சித்தியதி. மதுலிட் பிளஸ் டயதே மதுலிடயதே இது ரூபம் சித்தியதி. மகத் பிளஸ் யசஹ மகத்யசஹ. சுப்பு பிளஸ் விபக்தி சுப்விபக்தி இல்லையா? இந்த மாதிரியான உதாரணங்களை நம்ம என்ன பண்ணோம்? நிறைய எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா நம்ம சொன்ன அந்த சந்தியினுடைய காரியம் இங்க சித்திக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போயிடும். பாருங்க, அந்நியத் உதாரணம் சொல்லும்போது என்ன இருக்கு? வாக்கு பிளஸ் தேவதா வாக் தேவதா. உத்து பிளஸ் கமஹா உத்கமஹா. தத்து பிளஸ் யதா தத்யதா. சஷு பிளஸ் ஆனனஹ ஷடானனஹ. சத் பிளஸ் குணஹ சத்குணஹ. ஸ்வர்காத் பிளஸ் அபி ஸ்வர்காதபி. அஸ்மாத் பிளஸ் வச்சனாத் அஸ்மாத் வச்சனாத். प्राक् प्लस एव प्रागेव. सशि प्लस दर्शनानि षड् दर्शनानि. तत् प्लस अपि तदपि. अप प्लस
ஜம் அப்ஜம், ஜகத் பிளஸ் குரு ஜகத்குரு, அப்பு பிளஸ் திஹி அப்திஹி, மகத் பிளஸ் இதம் மகதிதம், தாவத் பிளஸ் ஏனம் தாவதேனம், சம்யக் பிளஸ் அபிஹிதம் சம்யக் அபிஹிதம். அவ்வளவுதான். ஸோ ஜஸ் அப்படிங்கிறது ஆதேசமா வருது. எதனுடைய இடத்துல? ஜலாம் ஜசோந்தே. அவ்வளவுதான். என்ன பரமா இருக்கணும்? ஸ்வரமோ அல்லது மிருதுவஞ்சனமோ பரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காரியங்களானது நமக்கு சித்திக்கிறது. அந்த ரீதியில இன்றைய தினம் நாம தெரிஞ்சிட சந்தி என்ன? ஜஸ்துவ சந்தின்னு. இதுக்கு சூத்திரம் என்ன? ஜலாம் ஜசோந்தே பதாந்தே ஜலாம் ஜசஹா சிஹு இது விருத்தி. என்ன அர்த்தம்? ஞமகனானு வர்ஜயித்வா பதாந்தே ஸ்திதானாம் வர்கீய வெஞ்சனானாம் ஸ்வரே மிருதுவஞ்சனே ச அசி, மிருதுவஞ்சன அசி பரே தத்தத் வர்கீய திருத்தீய வெஞ்சனம் ஆதேசோ பவதி. இதுதான் இன்றைய தினத்திற்கான விஷயம். என்ன சூத்திரம்? ஜலாம் ஜசோந்தே. இதுக்கு என்ன பேரு? ஜஸ்துவ சந்திஹின்னு பேரு. ஜஸ்னா என்ன? ஜ ப க ட த. இந்த வர்ணங்கள் வந்ததுன்னா அதுக்கு நம்ம கண்ண மூடின்னு சொல்லிடலாம், இது ஜஸ்துவ சந்தி அப்படின்ட்டு. பாருங்க, ஒரு ஒரு சந்தியை நாம எடுத்துட்டு அதனுடைய சூத்திரம் என்ன, அதனுடைய விருத்தி என்ன, அதற்கு என்ன எக்ஸாம்பிள், அந்நியத் உதாகரணம் அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிறது 4வது பிரகரணத்துல இருந்துட்டு இருக்கணும். அந்த 4வது பிரகரணத்துல மொத்தம் 11 சந்தி இருக்கு. வெஞ்சன சந்திக்கு கீழே அதுல நாம முடிச்சிருக்கிறது ஸ்துத்வ சந்திஹி, ஸ்துத்வ சந்திஹி, 3வதாக இருக்கக்கூடிய ஜஸ்துவ சந்திய நாம் இன்றைய தினம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல சத்வ சந்திகின்னு சொல்லக்கூடிய 4வது சந்தியோட நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கிளாஸ்ல நடந்த விஷயங்களை உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அபியாசம் பண்ணுங்க நடந்து முடிஞ்ச வரைக்கும். அப்போதான் நம்மளால பரீட்சை டைம்ல நமக்கு ரொம்ப சகாயமா இருக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன? ஜஸ்துவ சந்தி. சூத்திரம் என்ன? ஜலாம் ஜசோந்தே அப்படிங்கிற சூத்திரம். புரிஞ்சுதா? புரியுறதா? ಧನ್ಯವಾದ. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். புரியுது சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.